அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராமாதித்யா. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பிறக்கிறச்சையே சூரியன் உங்கள் ராசியினுடைய உபஜயத்தில் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்திலேருந்து இந்த மாதம் பிறக்கிறது. கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. கடந்த ஒரு வருடமாக 11ஆம் வீட்டில் இருந்த குரு உங்களுக்கு சேமிப்புகளை உயர்த்தியிருக்கும். நிச்சயமாக பொருளாதார வரவுகளை சீர் பண்ணி கொடுத்துருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் சேர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் அது பத்தலை அப்படிங்கிற மாதிரியான வருமான குறைவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குரு உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கடந்த ஒரு வருடங்களில் கொடுத்துருப்பார். இப்போ அவரும் விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இப்போ கிரகநிலைகள் எல்லாமே தாறுமாறாக இருக்கும்போது நாம் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறச்ச உங்களுக்கு தொழில் செய்கிற அன்பளுக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. உங்கள் தொழிலை ரொம்ப விரிவுபடுத்திட்டு போகாதீங்க. அதே மாதிரி முதலீடுகளை ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாருன்னா ஒரு முறைக்கு 2 முறை பரிசீலனை பண்ணுங்கள். அந்த மாதிரி யோசித்து பண்ணிங்கன்னா உங்களுடைய விரயங்களையும் கால நேரங்களில் ஏற்படக்கூடிய விரயங்களையும் நம்ம தவிர்க்கலாம். இப்போ அதிக முதலீடு பண்ணணும் அப்படின்னு யோசித்தா வேறு யாராவது உங்கள் குடும்ப ஜாதகங்களில் அவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்கள பார்ட்னராக வச்சு முதலீடு பண்ணலாமே தவிர டைரெக்டாக சிம்மராசிக்காரர்கள் அதிக முதலீட்டை அந்த காலகட்டங்களில் பண்ணக்கூடாது. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கார். உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸ், உங்கள் நண்பர்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். மன வருத்தங்களை ஏற்படுத்திடும். உங்கள் வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவமாக கொடுத்து எல்லாரும் இந்த காலகட்டத்தில் பேசுவாங்க. ஏன்னா சனி 2ஆம் வீட்டில் இருக்கார். நீங்கள் சொல்லாத வார்த்தைகள் கூட சபையில் வரும். ஆகவே உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப என்ன மாதிரியான சக்ஸஸை இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். குரு விரயத்தில் இருக்கார். உங்களுடைய 7ஆம் அதிபதியை பார்க்குறார். செவ்வாயினுடைய பார்வையில் விரய குரு இருக்கார் வாரத்தினுடைய முதல் அமைப்பில். ஆக ஏதாவது இடங்கள் விற்பனை பண்ணணும், நீண்ட நாளாக விற்காத பூமிகள் இருக்குது, அதெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் விற்பனை நடக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டையே பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் ஒரு நெறியான அமைப்பு உருவாகும். இவ்வளோ காலமாக அந்த வாகனங்களை பயன்படுத்தலைன்னா எடுத்து பயன்படுத்துவீங்க. அதில் பழுது நீக்கங்கள் பண்ணலைன்னா பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாகனங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த காலகட்டத்தில் உடல்நிலை அப்படின்னு பார்த்தா, அதாவது வீசிங், டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். வாக்கிங், யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் ப்ராப்பராக இந்த சிம்மராசினியர்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு குருவும் 12ல் இருக்கார், சனியும் அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தால் தான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சமாளித்து மேலே வர முடியும். இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, பண வரவு இல்லை. ஆனால் சிம்மராசினியர்களுக்கு சொந்த வீடு அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ல் சனி, 6 கூட 8ல். இப்போ பெரும் கடன் வாங்குறதுக்கும் பெருங்கடனை உங்களுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து தர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்போ அந்த கடனை என்ன மாதிரி விஷயங்களில் முதலீடு பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இன்னும் சொல்லணும்னா பழைய வீடுகளை வாங்குறது, அந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய சக்ஸஸை சிம்மராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் பெறுவாங்க. தந்தை வழி சொந்தங்கள், ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி நடந்தாலே சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரு மன கஷ்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 9th லார்ட் 10th போகிறார். அங்கேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த சொந்தங்கள்லாம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. காசி, கயா இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் குரு 12ஆம் வீட்டில் போய் உட்கார்றார். அங்கேயே புதன் உட்கார்றார். அங்கேயே சுக்கிரன் உட்கார்றார். அதனால் ஆன்மீக பயணங்களில் திட்டமிடுறவங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக பயணங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட வர்ணம் நீல நிறம், ஆரஞ்சு நிறம் பயன்படுத்துங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும். அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. சூரிய நமஸ்காரம் தினம் இந்த 30 நாளும் பண்ணுங்க. ஓம் சூர்யாய நமஹா ஒரு ஏகவரி மந்திரம் இது. இதை சொல்லி சூரிய நமஸ்காரத்தை தினமும் பண்ணுங்க. ஏன்னா மனபலம் அதிகமாகும் பொழுது ஒருத்தர் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சந்தித்து அதிலிருந்து அவர் வெளியில் வரலாம். சூரியன் உபஜயத்தில் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய மனபலத்தை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யணும். ஹெல்த்தை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இந்த ரெண்டுக்கும் சிவபெருமான் வழிபாடு, சூரிய வழிபாடு, காவல் வழிபாடுன்னு சொல்லியிருக்கேன். அது புத்து வழிபாடு அல்லது புத்துள்ள அம்மன் கோயில் வழிபாடு பண்ணுங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரும். ஜாக்பாட் யாருக்கு இந்த மாதம்? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, மருந்து வியாபாரிகள், இவங்க 3 பேர் இந்த மாதம் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே கிரகநிலைகள், ஏன்னா கேது லக்னத்திலே இருக்கார். அவங்களாம் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களை குறிக்கும், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களை குறிக்கும். அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த மாதத்தில் இருக்கும். வாழ்க வளமுடன்.